எதையும் ஆரம்பிப்பது மிகச் சுலபம். ஆனால் அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதுதான் உண்மையிலேயே கடினம். இதை நான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சமுதாயத்திலே இது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்கிறது. ஒரு ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த கடையை ஆரம்பித்து விடுகிறார். ஒரே மாதத்தில் வருமானம் சரியா இல்லை என்று அந்த கடையை மூடிவிட்டு வேறு தொழில் செய்யலாம் என்று போய்விடுகிறார். ஒருவர் ஒரு பெண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுகிறார். ஐ லவ் யூ என்று சொல்லி. அந்த பெண் காதல் ஆரம்பமாகிறது. ஆனால் அது ஒரு 40 வருடங்களுக்கு நான் இந்த பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாரா என்று பார்த்தோமானால் 3 மாதத்தில் அது பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ், விவாகரத்து என்று வந்து முடிந்து விடுகிறது. அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பம் செய்து அது தொடர முடியாமல் அப்படி போய்விடுகிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சர்டிபிகேட் எல்லாம் எரித்து விட்டு வீட்டை கொடுத்து விட்டு அப்படியே வந்து காட்டுக்குள்ளே சந்நியாசம் செய்வதற்கு முடியுமா என்று தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களிடம் கேட்டோம் என்றால் அது ஒரு சூப்பர் ஸ்டார் விஷயம் போல, ஹீரோ போல வந்து ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து வருடக்கணக்கிலே அந்த சந்நியாசத்தை தொடர முடியுமா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற பட்சத்திலே இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். சமுதாயத்தில் இன்னைக்கு அதுதான் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருப்பதை நான் பார்க்கிறேன். எதை வேணும்னாலும் ஆரம்பிக்கிறதுக்கு மனம் தயாராக இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து செய்வதில் தயாராக இல்லை. அந்த பக்குவம் வரவே இல்லை. எல்லாவற்றையும் பாதியிலேயே உடைச்சிட்டு போற மாதிரி 3 மாதம் 10 வருடம் காதலித்து விட்டு 3 மாதத்தில் கல்யாணமானதற்கு பிறகு டைவர்ஸ் என்கிற பட்சத்திலே இந்த தொடர்கிற விஷயத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். இந்த விஷயத்தை நான் சமுதாயத்திலே மூரம் பார்த்துட்டே இருக்கிறேன். அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லிடலாம் என்று நான் வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆரம்பம் செய்கிறோம். ஆனால் தொடர்வதில் தயங்குகிறோம். இதை சொல்வதற்கு குருமார்கள் இல்லை. குருகுலத்திலே குருக்கள் இருந்துகிட்டு அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் செய்கிற தவறை கரெக்டா எடுத்து காட்டுவாங்க. அந்த சிஷ்யர்கள் வந்து அதை பார்த்துட்டு ஆமாம் இந்த தவறு நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்கிறது என்று. இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நாம் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்லி காட்டுவதற்கான சரியான ஆள் அதை காதுல வந்து போடும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு நாம் அதை செய்ய வேண்டும். தயவு செய்து ஆரம்பித்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதற்கான அந்த மனப்பக்குவத்தையும் அந்த வைராகியத்தையும் நாம் கொள்வோம். நன்றி.